ஹாய் ஷரண். கிரேசி, நீ டெய்லியும் விதவிதமா கதை சொல்லுவியே, எனக்கு என்னடி கதை சொல்ல போற? நான் ரொம்ப ஆவலா இருக்கிறேன். அப்படியாடி? இன்னைக்கு கேலோசன் என்ற ஒரு காகம் கதையை சொல்ல போறேன். காக்கா கதையா? சொல்லுடி, சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். தனக்கு இருக்க திறமைய விட்டு மற்றவங்கள பார்த்து அசிங்கப்பட்டு வந்த காகம். சரி, சொல்லு சொல்லு. ஒரு காட்டுல எல்லா பறவைங்களும் விலகும் வாழ்ற ஒரு இடத்துல ஒரு காகம் இருந்துதான். அது பேரு கேலஸ். அந்த காகமும் உயரத்துல பறக்குமா, ரொம்ப சுறுசுறுப்பா இருக்குமா, தூரத்துல போய் ஆகாரத்தை கொண்டு வந்து சாப்பிடுவோமா. ஒரு நாள் இரைய தேடும் போது மயில் இருக்கிற இடத்துக்கு போச்சான். அங்க இருந்த மயில்களும் அதுங்களோட தோகையை விரிச்சிட்டு சந்தோஷமா இருந்துதான். மதியான நேரத்துல சூரியனோட வெளிச்சம் அந்த மயில் தொகைகள் மேல விழுந்து அப்படியே தக தக தகன்னு மின்னுச்சான். அதை பார்த்த காகத்துக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சான். ச்சே, நம்ம இந்த மாதிரி அழகா இல்லையே, நம்ம கண்ணு கரேன்னு இருக்கிறோமே அப்படின்னு நினைச்சுச்சான். அப்ப பாத்தீங்கன்னா அந்த மயில் இருக்கிற இடத்துல நிறைய மயில் தொகைகள் விழுந்துட்டு இருந்துச்சான். உடனே இந்த காகத்துக்கு ஒரு ஐடியா வந்துச்சான். அங்க இருக்கிற மயில்களுடைய ரெக்கைகளை எடுத்து அதோட ரெக்கைகள்ல சொருவி நம்மளும் தக தகன்னு மின்னலான்னு. இது எல்லா ரெக்கைகளையும் சொருவிட்டு அங்க இருக்கிற குளத்துல போய் இதை பார்த்துச்சான். உடனே இதுவும் அழகா கலர் கலரா மின்னுச்சான். அப்ப இந்த காக்காக்கு ஒரு டான்ஸ் ஆடலான்னு ஒரு ஐடியா வந்துதான். இது டான்ஸ் ஆடும் போது அது ரெக்கையில சொருகிட்டு இருந்த இறகுலாம் அப்படியே கீழே விழுந்துருச்சான். இத பார்த்த மயில்கள்லாம் சிரிச்சுச்சான். உடனே காக்காக்கு வெக்கமாய் போச்சான். அப்புறம் என்ன கிரேசி ஆச்சு? அப்போ இந்த காக்கா உடனே கவலையோட அது வீட்டுக்கு திரும்பிச்சான். இந்த கூடுல இருக்கிற அந்த காக்கைய பார்த்து ஒரு ஆந்தை சொல்லிச்சான், நீ உயரத்துல பறக்கலாம், உன் இஷ்டம் போல சுத்தலாம், உனக்கு வேண்டிய இடத்துக்கு போகலாம். ஆனா இந்த மயில்களால அதெல்லாம் பண்ண முடியாது. உன்னால முடியறத தான் நீ செய்யணும். மற்றவங்கள ஆசைப்பட்டு நீ செய்தினா வெட்கதான் பட்டு போகணும். அப்பொழுது அந்த காக்கா தனக்கு இருக்கிற திறமைய வச்சு சந்தோஷமா வாழ்ந்துதான். அது போல நம்மளும் நமக்கு இருக்கிறத வச்சுதான் வாழணும். மற்றவங்களை பார்த்து ஆசைப்பட்டா நம்ம வெட்கப்பட்டு தான் போகணும். நீதிமொழிகள் சொல்லுது, இல்லாமல் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன்.